சரவண பவோ ஓம் சரவண பவோ ஓம். பாடல் எண் 1223. மன கபாட்ட பாட்டீர பொது திருப்புகழ் ஆனந்த பைரவி ராகம் ஆதித்தாளம். மன கபாட்ட பாட்டீர தனதராதராரூப மதன ராஜராஜீவ கோப மன கபாட்ட பாட்டீர தனதராதராரூப மதன ராஜராஜீவ கோப வருண ಪಾದಕಾಲೋಕ ತರುಣ ಶೋಭಿತಾಕಾರ ಮಗಳಿರೋಡು ಶೀರಾಡಿ ಇದ ಮಾಡಿ ತರುಣ ಪಾದಕಾಲೋಕ ತರುಣ ಶೋಭಿತಾಕಾರ ಮಗಳಿರೋಡು ಶೀರಾಡಿ ಇದ ಮಾಡಿ ಕುನಕು ಬೇನೆ ನಾನಾದ ತನಕು ಬೇನೆ ವೀಣಾನ ಕುರಯನೇನೆ ನಾಯೇನೆ வினயேனை உனகுவேனை நானாது தனகுவேனை நீனான் உரையனேனை நாயேனை வினயேனை குடியனேனை ஓதாத புதலையேனை நாடாத குருடனேனை நீ ஆழ்வது ஒரு நாளே குடியனேனை ஓதாத புதலையேனை நாடாத குருடனேனை நீ ஆழ்வது ஒரு நாளே குருடனேனை நீ ஆழ்வது ஒரு நாளே குருடனேனை நீ ஆழ்வது ஒரு நாளே அனகவாமனாಕಾರ ಮುನಿವರಾಗ ಮಾತೇಡ ಹರಿಯ ತಾದೆ ತಾನೇವ ಮಧುರೇಶ ಅನಗವಾಮನಾಕಾರ ಮುನಿವರಾಗ ಮಾತೇಡ ಹರಿಯ ತಾದೆ ತಾನೇವ ಮಧುರೇಶ ಹರಿಯ ಶಾರದಾ ಪೀಠ ಅದನಿನೇರಿಯೀಡೇರ ಅಖಿಲ ನಾಳು ಮಾರಾಯು இளையோனே அரிய சாரதா வீர மதனிலேனிலே அகில நாலு மாராயும் இளையோனே கனக பவனாಕಾರ பவள கோமளாಕಾರ கலப சாமளாಕಾರ மகிழேறும் கனக பவனாಕಾರ பவள மகிழேறும் கடவுளே கிருபாகர கமல வேதனாகர கருணை மேருவே தேவ பெருமாளே கடவுளே கிருபாகர கமல வேதனாகர கருணை மேருவே தேவ பெருமாளே கொடியனேனை ஓதாத குதலையேனை நாடாத குருடனேனை நீ ஆழ்வது ஒரு நாளே கொடியனேனை ஓதாத குதலையேனை நாடாத குருடனேனை நீ ஆழ்வது ஒரு நாளே மகிழேறும் கடவுளே கிருபாகர கமல வேதனாகர கருணை மேருவே தேவ பெருமாளே கடவுளே கிருபாகர கமல வேதனாகர கருணை மேருவே தேவ பெருமாளே கருணை மேருவே தேவ பெருமாளே கருணை மேருவே தேவ பெருமாளே. பாடல் எண் 1223. மன கபாட பாட்டீர பொது திருப்புகழ். மன கபாட்ட பாட்டீர தன தராதர ரூப மதன ராஜ ராஜீபச்சர கோப வருண பாதக அலோக தருண சோபிதாக்கார மகளிரோடு சீராடி இதமாடி குனுகுவேனை நாணாது தனகுவேனை வீணான குறையனேனை நாயேனை வினையேனை
கொடியனேனை ஓதாத குதலையேனை நாடாத குருடனேனை நீ ஆள்வது ஒரு நாளே. பொதுமகளிரோடு விளையாடி காலம் கழிப்பவனும் உன்னை விரும்பித் தேடாத குருடனுமான என்னை நீ ஆண்டருளும்படியான ஒரு நாள் உண்டா? அனக வாமனாகார முனிவர் ஆகமால் தேட அரியதாதி தான் ஏவ மதுரேசன். அனக பாபமற்றவனே, அல்லது பாவமற்ற வாமன ஆகாரம் குரல் வடிவம் கொண்ட தவமுனிவரது உருவத்தை மாவலிக்காக எடுத்த திருமால் தேட அவருக்கு அரியராய் எட்டாதவராக நின்ற தாதை உன் தந்தையாகிய தான் ஏவ மதுரேசன். மதுரேசன் தான் ஏவ மதுரை சுக்கநாதர் ஏவ அனுப்ப அவர் சொல்லின்படி, அல்லது அரிய தாதே தான் ஏவ அந்த மதுரை சொக்கப்பெருமானால் அளிக்கப்பட்ட அரிய சாரதா பீடம் அதனிலேறி ஈடேற அகில நாளும் ஆராயும் இளையோனே. அருமை வாய்ந்த சாரதா பீடம் சரஸ்வதியின் இருப்பிடமான சங்க பலகையிலே ஏறி வீற்றிருந்தவனே, ஈடேற உலகத்தார் உய்ய அகில நாளும் நாள் திசையிலே உள்ள உயிர்களை எல்லாம் ஆய்ந்து புறக்கும் இளையோனே, அல்லது சங்கப்பலகையில் ஏறி நாற்றிசையோரும் அறிய புலவர்களின் உரையை ஆராய்ந்தவனே. கனக பாவனாகார பவள கோமளாகார கலப சியாமளாகார மயிலேறும். கனக பாவனாகார பொன் போன்ற தூய உடம்பினனே மேனியனே, பவளம் போன்ற அழகிய சிவந்த மேனியனே, தோகை உடையதும் பச்சை நிறம் கொண்டதுமான உடலினைக் கொண்ட மயில் மீது ஏறும் கடவுளே, கிருபாகார கமல வேதனாகார கருணை மேருவே தேவர் பெருமாளே. கடவுளே, கருணை உருவத்தவனே, இதய கமலத்திலே பொருந்திய ஞானஸ்வரூபனே, கருணை பெருமலையே, தேவர் பெருமாளே, என்னை நீ ஆண்டருளும்படியான ஒரு நாள் உண்டா? சாரதா பீடம் என்பது நக்கீரராதிய கடை சங்க புலவர்கள் வீற்றிருந்த சங்கப்பலகை. அதனுடைய வரலாறு, மதுரையில் சரஸ்வதி தேவியின் கூறாக உள்ள ஆகாரம் முதல் ஹாகாரம் இறுதியாகிய எழுத்து 48 பிரம்மதேவரின் கட்டளைப்படி மனிதர்களாகப் பிறந்து தமிழிலே தலைமை புலமை கொண்டன. இந்த 48 புலவர்களும் பாண்டியனது சபையிலிருந்த புலவர்களை வென்று பாண்டியனுடைய ஆதரவில் மதுரை திருக்கோயிலுக்கு வடமேல் திசையில் சங்க மண்டபத்தில் விற்றிருந்தார்கள். இவர்களுடைய வேண்டுகோளின்படி மதுரை சோமசுந்தர கடவுள் இவர்களுக்கு ஒரு சங்க பலகையை தந்தருளினார். அது ஒரு முழச்சதுரம் உடையது. உண்மை புலவர்கள் இருப்பதற்கு மாத்திரம் ஒரு முழம் வளர்ந்து இடம் தரும். அந்த புலவர்களின் விருப்பத்தின்படி சிவபெருமானும் ஒரு புலவராய் அந்த பலகையிலே நடுநாயகமாக வீற்றிருந்தார். அவருடன் சேர்ந்து 49 புலவர்கள் சங்க புலவர்கள். புலமை தூக்கி அளப்பதாய் இருந்த காரணத்தினால் இந்த சங்கப்பலகையை சாரதா பீடம் என்ற அருமையான சொல்தொடரால் அருணகிரியார் குறிப்பிடுகிறார். இந்த சாரதா பீடத்தில் முருகமேள் சிவபெருமான் திருவுளப்படி ருத்ரஜன்மனாக அமர்ந்து சங்கப் புலவர்களுக்குள் ஏற்பட்ட கலகத்தை தீர்த்தருளினார் என்பதை சீரான கோல கால நவமணி என்கின்ற விராலிமலை திருப்புகழிலே கூறியிருக்கிறார். சிவபெருமான் சங்கப்பலகையிலே எப்படி ஒருவராக அமர்ந்தாரோ அதேபோல சிதம்பரத்தில் அந்த அந்தணர்களிலே ஒருவராக சிவபெருமான் திகழ்ந்தார் என்பது சிதம்பர புராணத்திலே பார்க்கலாம். ஓம் சரவண பவ